எல்லாருக்கும் வணக்கங்க. முந்தி விநாயகா முருகா சரஸ்வதி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி இந்த கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக வரணும். உலகெங்கு இருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ராஜகுரு ஜோசியருடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேங்க. 2024 ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமையட்டும். ஜக்கம்மா பரம்பரை ஜோதிடர், கோவை. நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ராசி கும்பம். கும்பம்ங்கிறது கோபுரம் மாதிரிங்க. ஆன்மீக பணி, தெய்வ பணி, இறை அன்பு, நல்ல மனிதநேயம், ஊருக்கு ஒரு செல்லப்பிள்ளையா உங்கள் லைஃப்பை மாற்றிக்குவீங்க. பிறருக்கு சுமையாகவும் இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு யாரும் சுமையாகவும் இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டீங்க. ஆனால் மற்றவங்களை தாங்கி நடத்தக்கூடிய ராசியில் கும்பராசி தான் முதல். எல்லாத்துக்கும் தாங்கி நடந்துக்கணும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வழிகள் தெரியாது, வேதனைகள் தெரியாது, கவலைகள் தெரியாது, குழப்பங்கள் தெரியாது. எவ்வளோ வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்த்து போராடிக்கிட்டே போவாங்க. அவங்கள பெருசாக எதுவும் பாதிச்சிடாது. ஏன்னா கும்பம்ங்கிறது மழை, வெயில், காற்று எல்லாத்துலேயும் பஞ்சபூதங்கள்லையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மகத்தான சக்தி தான் கும்பம். அந்த கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாருக்கும் தலைமை தாங்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் யாரை நேசிச்சிங்களோ, நீங்கள் யாரை நம்புனீங்களோ, யாருனாலும் நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சிங்களோ அவங்களாலேயே சில சங்கடங்கள், செலுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சவாலையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. கடந்த இந்த 3, 4, 5 வருடமாக உங்கள் லைஃப்பில் ரொம்பவுமே பின்வாங்கி தான் இருக்கிறீங்க. ஆனாலும் கூட சலிக்காமல் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. விடாமுயற்சியே விஸ்வரூபம். தன்னம்பிக்கையினுடைய உதாரணம் நீங்கள் தான். அதே மாதிரி பெரும்பாலும் நீங்கள் வணங்காத தெய்வங்களே இருக்காது, போகாத கோயிலே இருக்காது, கும்பிடாத சாமியே இருக்காது. எல்லாத்தையும் பார்த்தவர். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பகுத்தறிவு சிந்தனசாலிகளாக தான் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி கும்பராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நாட்டு சனியினுடைய பாதிப்புகளும் இப்போ ஜென்மச்சனியினுடைய பாதிப்புகளையும் இப்போ நீங்கள் சஞ்சரிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த 2024 இந்த ஜென்மச்சனியினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முழுமையாக ஒரு பரீட்சையை எழுதிட்டு தேர்ச்சிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற நேரம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன்கள் வருமா, நாம் இதற்கப்புறம் ஒரு நல்ல நிலைமையில இருப்போமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. இந்த கடந்த இந்த 2 வருடத்துக்குள்ள ஏதாவது சுப விரயம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, மண்மனை, பொன் பொருள், வண்டி வாகனம், ஆடாம்பரணம், மொத்தத்தில் ஒரு அசையாத சொத்து, அசையும் சொத்து, இந்த 2ல் ஏதாவது ஒன்று இந்த 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்பு கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கடந்த இந்த 6 மாதத்துக்குள்ளே சந்திச்சிருப்பீங்க, எடுத்து நடத்திக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா சுப விரயம் பண்ணக்கூடிய டைம். அதே மாதிரி இதுவரைக்கும் நான் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் பண்ணலாம். சுப விரயம், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். கல்யாணம் காட்சி, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். சுப விரயம் பண்ணலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ட பாட்டுக்கு பலன் இல்லை, சம்பாரிச்ச காசும் மிச்சம் இல்லை, பாடுபட்டதுக்கு உண்டான பலன் இல்லை. அப்போ எல்லாமே மற்றவங்களுக்கே போயிருச்சு. இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கிறது 10%, ஆக 90% நீங்கள் விட்டுட்டீங்க. மற்றவங்களுக்காகவும், சொந்தத்துக்காகவும், தன்னுடைய இரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்காகவும், தனக்கு வேண்டப்பட்டவங்கனாலையுமே 90% உழைப்பு மற்றவங்களுக்கே கொடுத்துருக்குறீங்க. 10% தான் இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. அப்போ இந்த 10% வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு அறிவு, ஒரு பற்று, ஒரு தேஜஸ், ஒரு ஞானம் பிறந்திருக்குது. இன்னைக்கு பிறந்த இந்த ஞானம் உங்களை மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியாளராக மாற்றும், மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாற்றும், ஒரு ஊரில் ஒரு முக்கியமான ஒரு மனிதராக மாற்றும். நீங்கள் பொறுத்து வரலும் உங்ககிட்ட ஒரு குழந்தைத்தன்மையும், ஒரு விளையாட்டுத்தன்மையும், ஒரு தயாள குணமும், ஒரு ஆன்மீக சிந்தனையும் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் கடவுளுடைய அசைவின்றி செய்ய முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கெடுதல் வந்தாலும் கடவுள்கிட்ட பர்மிஷன் கேட்காம உங்ககிட்டயே வராது. அதுபோல் ஒரு தெய்வீக பண்பு கொண்ட கும்பராசிக்காரங்களே நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தனித்துவமாக இருப்பீங்க. உங்களை இதுவரைக்கும் சந்தித்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய நேரங்கள் இருக்குது. அப்போது இந்த ஜென்மச்சனியாகப்பட்டது என்ன செய்யும்னா சுப விரையும் கொடுக்கும், விரையும் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களுக்கு நன்மை, அதே நேரத்தில் மாற்றிக்க முயற்சி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி கொள்ளணும், ஜெயிக்கணும் அப்படின்னா முதலீடுகள் அதிகமாக செய்யணும். முதலீடுகள் இதுலையாச்சும் 10 ரூபா போட்டுட்டு அங்கே உட்காந்துக்கணும், பொழுதுபோக்கக்கூடாது. அதாவது இது என்ன செஞ்சு போடும் அப்படின்னு சொல்லி ஏமாறவும் கூடாது. யாரையும் நம்பி அதாவது எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாக பயணிக்கிறது நல்லதுங்க, பொறுமையோடு இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்குங்க. அதாவது உங்கள் உடலில் முழுமையாக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிங்க.
உங்களுடைய கண், உடல், ஹார்ட்டு, வயிறு, குடல் இது போல இருக்கக்கூடிய உடல் முக்கியமான பேர்பேட்ஸ் எல்லாமே நல்ல முறையில் இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. மருத்துவ ஆலோசனை என்பது உங்களுக்கு தேவை. எல்லாருக்கும் இது பொருந்தாது, ஒரு சிலருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கும்பத்தினுடைய தன்மை, குழந்தைகள், வீடு, வாசல், வாழ்க்கை இது எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவியினுடைய நிர்வாகத்தில் கொடுத்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த நிம்மதியும் உங்களுக்கு குறிப்பிட்ட காலமாக இருக்காது. வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும் பட்டவர் தான் நீங்கள். ஆக 20-25 வருஷ கஷ்டத்தை உங்களுக்கு இந்த ஒரு 4-3 வருஷம் கொடுத்துருச்சுங்க. ஆனால் இந்த 25 வருஷம் கஷ்டம் கொடுத்தாலும் 40 வருஷத்துக்கு உண்டான ஒரு பெருமையும் புகழும் இனி வரக்கூடிய காலங்களில் வரும். இந்த 2024 உங்களுக்கான வருடமாக அமையுங்க. கண்டிப்பாக நீங்கள் விசேஷம், பன்ஷன், டெவலப்மெண்ட் இந்த 3 நிச்சயமாக நீங்கள் பண்ணுவீங்க. பட்டக்கடன் கட்டி பழச புதுசாக்கி ஒரு மேன்மையாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட எது இருக்கணும், எது இருக்கக்கூடாதுன்னா வேகம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். வேகம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். அப்போ பொறுமை என்பது தான் உங்களை இந்த நேரத்தில் பல விஷயங்களை ஜெயிக்க தூண்டும். வேகம் பல விரயங்களை கொடுத்துடும். அதனால் வேகம் கூடாது, பொறுமை வேண்டும். அதே மாதிரி பழைய சொந்தங்களை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கே பாருங்கள். விட்டு போன உறவுகள்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தினுடைய நலனில் அக்கறையாக இருக்கிறீங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு சிலர் ஏதாவது குறைபாடுகள் பண்ணியிருந்தாலும் செய்திருந்தாலும் அவங்கள மீண்டும் அழைச்சி உங்கள் பக்கத்தில் வச்சுக்குங்க. அவங்க தான் உங்களுக்கு பலமே. அதே நேரத்தில் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களை பயன்படுத்தியாச்சு. ஆனால் நீங்கள் யாரையும் பயன்படுத்தலை. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கை இது வரைக்குமே ஒரு படித்த புக்கு, படித்தவங்க எல்லா ஞானத்தையும் கற்றுக்கிட்டாங்க. புக்கு அப்படியே தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இதற்கு அப்புறமாவது சிக்கனம், சேமிப்பு, சுயநலம் இதோடு நீங்கள் வாழ கற்றுக்குங்க. பொதுநலத்தோடு நீங்கள் வாழ்ந்து 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 பல பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் அப்படியே வாழ்ந்துட முடியாது. உங்கள் குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் வாழ கற்றுக்குங்க. கும்பராசியினுடைய இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு எல்லாமே பாதி கற்றுக் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70% கற்றுக் கொடுத்துருச்சு. இன்னும் 30%. இது சோதனையா சாதனையாங்கிறது சோதனையை சாதனையாக மாற்றக்கூடியவர் தான் நீங்கள். கண்டிப்பாக இது சாதனையாக மாற்றுவீங்க. வெற்றி உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் இதற்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம்ங்கிறது வருதுங்க. ஒரு யோக அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது எது மாதிரியான அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை அல்லது வீடு வாசல் மண்மனைத்துறை இதில் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்பப்போது வரும். பயன்படுத்திக்குங்க. இதில் வெளிநாடு போகலாமான்னு இருக்கக்கூடியவங்க போகலாங்க. அதே மாதிரி சுபவிரயம், கல்யாண காட்சி பண்ணலாமா அப்படிங்கிறவங்க பண்ணலாங்க. அதே மாதிரி சொத்துக்கள் விரயம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னா பண்ணலாங்க. வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாங்கலாங்க. மோட்டார், இரும்பு இயந்திரங்கள் கொஞ்சம் பழச புதுசாக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தாய் வழி, தந்தை வழின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாய் வழி உங்களுக்கு ஒரு நட்பு உண்டு, தந்தை வழி பெரிய அளவில் நட்பு இல்லைங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொந்த பந்தம், உற்று உறவு, பெற்று பிறப்பு ஒரு சிலர் உங்களுக்கு நல்லதை செய்யலாம், ஒரு சிலர் கெட்டதை செய்யலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை சுற்றியுமே சில கெட்ட வளையங்கள் மனிதர்களால இருக்குதுங்க. அந்த கெட்ட வளையத்தை விட்டு நீங்கள் வெளியேறணும்னா அந்த கெட்டவங்க யார் அப்படிங்கிறத கண்டறிஞ்சு உங்களுடைய அறிவால் ஜெயிக்க பாருங்க. ஆனால் உங்களுக்கு யோகம்ங்கிறதெல்லாம் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் பாக்கியசாலி தான். தெய்வ அனுகிரகம் இருக்கிறவங்க பாக்கியசாலி தான், மதிப்புடையவங்க தான். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த மதிப்பு தானாக வருவங்க. உங்களை தெரியாதவங்க உங்கள் சொந்த பந்தத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வாழ்கிற ஊர்லேயும் உங்களை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கும்பத்துக்குன்னு ஒரு தனி யோகம் உண்டு, கும்பத்துக்குன்னு ஒரு தனி தெய்வீகம் உண்டு, கும்பத்துக்குன்னு ஒரு தைரியம் உண்டு, கும்பத்துக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. இது எப்பவுமே உங்களுக்கு சொந்தம் தான். ஆனால் இந்த 2024 வேதனையை, சோதனையை, கஷ்டத்தை அனைத்தும் சாதனையாக மாற்றி காமிப்பீங்கன்னு உறுதியாக சொல்கிறேங்க. உங்கள் ராஜகுரு ஜோதிடர் ஜக்கம்மா பாரம்பரியம். நன்றி, வணக்கம்ங்க.